ஷினோபி வேர்ல்டோட மிகப்பெரிய அரக்கனா இருந்து அதுக்கு பாதுகாவலனாவும் மாறி எந்த ஒரு விஷயத்தை வெறுத்ததோ அதை பாதுகாக்கிறதுக்காகவே தன்னோட உயிரை விட்ட நைன்டெயில் ஃபாக்ஸ், அதாவது நம்ம குராமாவோட லைஃப் ஸ்டோரியை பத்தி தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குராமா மாதிரி உங்க எல்லாருக்குமே நல்ல மனசுன்றது எங்களுக்கு தெரியும். அந்த நல்ல மனசோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நருட்டோல நம்ம குராமாவை ஃபர்ஸ்ட் காமிக்கும் போதே ரொம்பவே அரக்கத்தனமாவும் மான்ஸ்டராவும் தான் காமிச்சிருப்பானுங்க. ஆனா நம்ம குராமாவுக்கு இன்னொரு முகம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னா குராமாவோட ஆரிஜின்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹகுராமா ஒட்சுசுகி காகியா ஒட்சுசுகியோட மிகப்பெரிய பவரா இருந்த 10 tail beast 9 பீஸ்டா பிரிச்சு அந்த 9 பீஸ்டுக்குமே தனித்தனி பேரை கொடுத்து தன்னோட பாடிக்குள்ளேயே பத்திரமா பாதுகாத்துட்டு வந்திருப்பாரு. அதுல ஒண்ணுதான் நம்ம குராமா 9 tail beast. குராமா சின்ன வயசுல எதுக்கு எடுத்தாலும் தொட்டாசி நீங்க மாதிரி அழுதுகிட்டே சின்ன புள்ளத்தனமா தான் இருந்திருக்கும். ஒரு கட்டத்துல ஹகுராமா ஒட்சுசுகி வயசாகி சாகர கண்டிஷன்ல 9 பீஸ்ட் கிட்டயும் என்னோட லைஃப் வந்து இதோட முடிய போகுது, இனிமே உங்க லைஃபை நீங்களா தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்ட நம்ம குராமா வந்து ரொம்பவே அழுதுகிட்டு நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கவலைப்படாத குராமா, என்ன மாதிரியே ஒரு ஆள் உங்களை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பீஸ்டையுமே தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொரு இடத்த பாதுகாக்க சொல்லி விட்டுருப்பாரு. அப்படிதான் நம்ம குராமாவோட ஆரிஜினே ஸ்டார்ட் ஆகுது. இப்படி இருந்த குராமா எதுக்காக அரக்கனா மாறிச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஹகுராமா ஒட்சுசுகி ஒரு காட்டை பத்திரமா பாத்துக்க சொல்லி கொடுத்திருப்பாரு. அந்த காட்டுல மக்கள் எல்லாமே காட்டை அழிச்சு வீடுகளா கட்ட ஆரம்பிச்ச உடனே என்னோட காடையடா அழிக்கிறீங்கன்னு குராமா உள்ள இறங்கி வேலையை காட்டி விட்டுருக்கோம். என்னதான் இந்த மக்கள் ஆரம்பத்துல பயந்தாலும் ஷினோபி வேர்ல்டு கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம குராமாவை ஒரு வெப்பனா மாத்துறதுக்காக ட்ரை பண்ணி இருந்திருப்பானுங்க. அதுக்காக தான் கோல்டன் பிரதர்ஸையும் அனுப்பி வச்சிருந்திருப்பானுங்க. இந்த கோல்டன் பிரதர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம குராமாவை சீல் பண்ற கண்டிஷனுக்கே போயிருவாங்க. ஆனா குராமா அவங்களோட சீல்ல இருந்து வெளியே வந்து அந்த கோல்டன் பிரதர்ஸ் 2 பேரையுமே வாயில போட்டு முழுங்கிருது. உள்ள போன 2 பேரும் 2 வாரத்துக்கு குராமாவோட ஆர்கன்ஸை மட்டுமே சாப்பிட்டு உருவாழ்ந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம குராமாவும் தலைமறைவா போயிருக்கோம். மறுபடியும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு குராமாவை மதரா கண்டுபிடிச்சு அதை கெஞ்சுட்சூல லாக் பண்ணி நம்ம ஹசிராமா கூட பேட்டிலுக்கு இறக்கி விட்டுருப்பாரு. இந்த பேட்டில்ல ஹசிராமா மதராவை டிஃபீட் பண்ணனால குராமா வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த இடத்துல தான் குராமா ரொம்பவே கண்டாயி தன்னை எல்லாருமே ஒரு வெப்பன் மாதிரி தான் யூஸ் பண்றாங்கன்னு ஈவிலோட மறு உருவமா மாறி இருக்கும். இந்த பேட்டிலோட கடைசியில வந்து ஹசிராமா எல்லா டெய்ல்டு பீஸ்டையுமே பிடிச்சி எல்லா நேஷனுக்குமே தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருப்பாரு. அப்படிதான் நம்ம ஹசிராமாவோட வைஃபான மீட்டோக்கும் இவங்க ஒரு உசுமாக்கி கிளான்ன்றனால இவங்க மேல குராமாவையும் சீல் பண்ணி வச்சிருந்திருப்பானுங்க. இப்படியே ஒரு சில வருஷங்கள் போகுது. மீட்டோ உசுமாக்கி வயசாகி சாகர கண்டிஷன்ல வந்து நம்ம மினோட்டோவோட வைஃபான குசினா உசுமாக்கிக்கு வந்து சீல மாத்தி விட்டு இறந்துடுறாங்க. அதுக்காக இந்த டெய்ல்டு பீஸ்ட் எல்லாம் பர்టిక్యులரா உசுமாக்கி கிளான் மெம்பர்ஸ் மேலே சீல் பண்ணி வைக்கிறாங்கன்னா இந்த டெய்ல்டு பீஸ்ட் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. இது மத்த கிளான் மெம்பர்ஸ் மேல சீல் பண்ணி வச்சா அவங்க சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்றனால தான் உசுமாக்கி கிளான் மெம்பர் மேல சீல் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படியே கொஞ்சம் சில வருஷங்கள் போகும்போது குசினா வந்து நம்ம மினோட்டோவை மேரேஜ் பண்ணி அவங்க பிரெக்னன்ட்டாவும் மாறுறாங்க. நம்ம நருட்டோ பிறக்கிற கண்டிஷன்ல 9 tailsோட சீல் வந்து ரொம்பவே வீக்கா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்ச நம்ம ஒபிட்டோ நான் தான் மதரான்னு சொல்லிட்டு பிறந்த குழந்தைங்கன்னா நருட்டோவோட கழுத்துல கத்தியை வச்சுட்டு குசினாக்குள்ள இருக்கிற குராமாவோட சீலை வெளியே எடுத்து விட்டுறான். வெளியே வந்த குராமா வில்லேஜே நொறுக்க மினோட்டோ கடைசியில ரீபட்டட் சீல் யூஸ் பண்ணி பாதி குராமாவை தனக்குள்ளையும் மீதி குராமாவை குழந்தையா இருந்த நருட்டோக்குள்ளையும் சீல் பண்ணி வச்சுட்டு அவரும் குசினாவும் இறந்துடுறாங்க. நருட்டோக்குள்ள அடைக்கப்பட்ட குராமா தனக்கு ஒரு காலம் வரும்னு மொத்த கோவத்தையும் அடக்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நருட்டோ அப்படியே படிப்படியா வளர வளர நருட்டோ வந்து எல்லாருமே ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான் ட்ரீட் பண்றானுங்க. என்னதான் மத்தவங்க எல்லாருமே தன்னை மான்ஸ்டர் மாதிரி ட்ரீட் பண்ணாலும் நருட்டோ வந்து அவங்க எல்லாருக்குமே நல்லது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான். நருட்டோ வளர்றத சின்ன வயசுல இருந்து நருட்டோக்குள்ள இருந்தே பாத்துக்கிட்டு இருக்க குராமா வந்து தனக்கு ஒரு காலம் வரும் இந்த சீலை உடச்சு வெளியே வந்தலாம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அப்படி ஒரு கட்டத்துல தான் சாசுகேவை ஒரோச்சிமாரு அட்டாக் பண்றத பார்த்து நருட்டோக்குள்ள இருக்கிற ஈவில் வெளியாகி குராமாவோட சீல்ல வந்து கிராக் விழுந்திருக்கும். அந்த கிராக் வழியா நருட்டோவை கண்ட்ரோல் பண்ண குராமா ஒரோச்சிமாரு கூட டைரக்டா சண்டைக்கு இறங்கி இருக்கும். ஆனா ஒரோச்சிமாரு குராமாவோட சீல் லைட்டா பிரேக் ஆகி 1 tail வரைக்கும் தான் வந்ததுனால ஈஸியாவே அதை மறுபடியும் ரீசீல் பண்ணி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறமா ஜிராயா கொடுத்த ட்ரைனிங்ல தான் நருட்டோ கொஞ்சம் கொஞ்சமா குராமா கிட்ட இருந்து சக்கராவை கடன் வாங்கி யூஸ் பண்ணி பழக ஆரம்பிக்கிறான். சில நேரங்கள்ல குராமா ஆட்டோமேட்டிக்கா சீலை பிரேக் பண்ணி வெளியே வந்து மத்தவங்களையும் கூட இருக்கிறவங்களையும் அட்டாக் பண்ணி விட்டுருது. இதனாலதான் நம்ம நருட்டோ வந்து இனிமே குராமா வந்து வெளியே விடவே கூடாது, நம்ம இனிமே கான்சியஸ்லயே இருக்கணும் ட்ரை பண்றான். அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு நம்ம கில்லர் பி கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நம்ம குராமாவை அடிச்சு சண்டை போட்டு சக்கராவை புடுங்குற அளவுக்கு பெரிய ஆளாயிரா நம்ம நருட்டோ. கடைசியில 4th கிரேட் நிஞ்சா வரும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பேட்டில்ல டெய்ல் பீஸ்டான சன் கோகுவை பாதுகாக்கிறதுக்காக தன்னோட உயிரையும் கொடுக்கறதுக்கு தயாரான நம்ம நருட்டோ. இத பாத்துக்கிட்டு இருந்த நம்ம குராமா சின்ன வயசுல இருந்தே நருட்டோவோட கேரக்டரை பாத்துக்கிட்டே இருந்த நம்ம குராமா என்னதான் பிடிச்சிருந்தாலும் மனுஷங்க மேல அதுக்கு இருந்த கோபத்தினாலேயே நருட்டோக்கு ஹெல்ப் பண்ணாமலே இருந்திருக்கும். ஆனா நருட்டோ எப்ப தன்னோட உயிரை மதிக்காம டெய்ல்டு பீஸ்ட பாதுகாக்கிறதுக்காக இறங்கணும் அந்த இடத்துல குராமா வந்து மறுபடியும் நல்லதாவே மாறி நம்ம நருட்டோக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம ஹகுராமா ஒட்சுசுகிக்கு எடுத்துதான் நருட்டோ மட்டும் தான் எல்லா டெய்ல்டு பீஸ்டையுமே பேர் வச்சு கூப்பிட்டுருப்பான். இதை பார்க்கும்போது குராமாவுக்கு ஹகுராமா ஒட்சுசுகியே நருட்டோக்குள்ள பார்த்த மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாம தன்னை ஒரு வெப்பனா மட்டும் பார்க்காம ஒரு சகோதரனா பார்த்தனால குராமா தன்னோட சக்கராவை நருட்டோக்கு கொடுக்கறதுக்கு தயாராகுது. அதுக்கப்புறமா தான் குராமா ரொம்பவே நல்லதா மாதிரி நருட்டோ கூட சேர்ந்து 4th கிரேட் நிஞ்சா வார்ல பேட்டில் பண்ணவே இறங்குது. இந்த 4th
கிரேட் நிஞ்சா வரல நருட்டோக்குள்ள இருந்த குராமாவை வெளியெடுத்து மறுபடியும் நருட்டோக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் முழு குராமாவை இறக்கி விட்டுருப்பானுங்க. ஃபோர்த் கிரேட் நிஞ்சாவோட கடைசியில அகுராமா உட்சுசுகி எல்லா டெயில் டிபிஸ்டிக்கிட்டையும் நீங்க எல்லாம் இனிமே ஜிஞ்சுரிக்குள்ள இருக்கணும்னு அவசியம் இல்ல, எல்லாருமே வெளியே வந்து ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு ஃப்ரீ பண்ணி விட்டுருப்பாரு. ஆனா குராமாவும் 8 டெயில் பீஸ்ட் மட்டுமே நருட்டோக்குள்ளேயும் கில்லர் பீக்குள்ளேயே இருக்கும்னு சொல்லியிருப்பானுங்க. வெளியே கடைசியில நருட்டோக்குள்ள குராமாவை விட்டது மட்டும் இல்லாம நம்ம நருட்டோவை இன்டர்மீடியேட்டரா எல்லா டெயில் பீஸ்ட் கூடயும் கம்யூனிகேட் பண்ற மாதிரி மாத்தி விட்டுருப்பாரு நம்ம அகுராமா உட்சுசுகி. நம்ம நருட்டோ சீரிஸை முடிச்சுட்டு பொருட்டோ சீரிஸ் பக்கமா போனா வெளியே ஃப்ரீயா இருக்கிற சுகாக்கு வந்து நம்ம நருட்டோக்குள்ள இருக்கிற 9 டெயில்ஸ் கிட்டே பேசுது. நீ ஏன் நருட்டோக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க, ஏன் வெளியே வர மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டதுக்கு நான் வெளியே இருந்தா இந்த மனச பையன்கள் எல்லாம் போட்டு தள்ளிடுவேன், இங்க இருக்கிறதா சேஃப்டின்னு சொல்லி இருக்கும். சுகாக்கு வந்து நருட்டோ கிட்ட நீ நருட்டோட ஃபேமிலியை உன்னோட ஃபேமிலியா நினைக்கிற, அதனால அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற, அதனாலதான் அவனுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லி கரெக்டா சொல்லியிருக்கோம். இப்படியே நம்ம நருட்டோவும் 9 டெயில்ஸும் சேர்ந்து பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கதான் என்ட்ரி ஆகுறானுங்க நம்ம ஒட்சுசுகி மெம்பர்ஸ். வந்த மோமோசுக்கியும் நருட்டோ தூக்கிட்டு போய் அவனுக்குள்ள இருக்கிற குராமாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா சாசுகேவும் பொருட்டோவும் சேர்ந்து நருட்டோவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவானுங்க. அதுக்கப்புறமா இசுகி ஒட்சுசுகி கூட பேட்டில் நடக்கும்போது நருட்டோவும் சாசுகேவும் சாக கிடப்பானுங்க. பாத்துக்கிட்டு இருந்த குராமா நருட்டோவோட உயிரா நம்மளோட உயிரான்னு பார்க்கும்போது நருட்டோ உயிரோட இருக்கிறதா முக்கியம்னு நினைச்சு நருட்டோ கிட்ட இவனை ஜெயிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு, ஆனா நீ கடைசியில இறந்துருவேன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு குராமா தன்னோட சக்கராவை மொத்தமா நருட்டோ கொடுத்து பீஸ்டோட ஃபைனல் ஃபார்மான பேரியன் மோட ஆக்டிவேட் பண்ணி நருட்டோவை அந்த காட் லெவல் சினோபியை டிஸ்ட்ராய் பண்ண வச்சுட்டு என்ன மன்னிச்சிட்டு நருட்டோ, நான் உங்ககிட்ட ஒரு பெரிய பைய சொல்லிட்டேன், நீ இந்த இடத்துல நீ சாக மாட்ட, நான் தான் செத்துருவேன்ட்டு கடைசியா நருட்டோ கூட தம்ஸ் அப் கொடுத்துட்டு காத்தோட காத்தா மறைஞ்சு போகுது நம்ம குராமா. இது வரைக்குமே தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாத நம்ம நருட்டோ 1000 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு இருந்தாலும் தனக்குள்ள ஒருத்தனா தனக்குள்ள பாதியா இருந்த குராமா போறத நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பான். குராமா தான் சாக போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பேரியன் மோடியே ஆக்டிவேட் பண்ணிருக்க மாட்டான் நம்ம நருட்டோ. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நருட்டோ கூட இருந்த ஒரே ஜீவன் அந்த குராமா மட்டும் தான். அதை பிரியறதுனால நருட்டோ வந்து ரொம்பவே மன வருத்தப்பட்டிருப்பான். அதோட நம்ம குராமாவோட சோழியை முடிச்சுட்டாங்கடா அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தர மாதிரி ஒரு விஷயம் வேற எதுவும் இல்ல, நம்ம குராமா திரும்பி வந்திருக்கு, அதுவும் நம்ம ஹீமா வரைக்குள்ள ரிட்டர்னை நாங்க அடுத்த வீடியோல போடுறோம். உள்ள நடுவுல முக்கியமான சீனை எல்லாம் கட் பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா நாங்க ஆல்ரெடி சொல்லிட்டோம் இது வந்து ஷார்ட் லைஃப் ஸ்டோரி தான் அப்படின்னு. குராமாவோட ஃபுல் லைஃப் ஸ்டோரியும் தெரிஞ்சுக்கணும்னா குராமான்னு கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அடுத்த வீடியோலயே ஃபுல் லைஃப் ஸ்டோரியும் போடுறோம். நிறைய பேர் கவாக்கியோட டைமென்ஷன் பத்தி கேட்டிருந்தீங்க, அந்த வீடியோ கொஞ்சம் எடிட்டிங் ப்ராசஸ்ல இருக்கறனால கொஞ்சம் டைம் ஆகும், முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோலயே போறதுக்கு ட்ரை பண்றோம். சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.